சென்னையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 12 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையில் சென்னை பெருநகரில் கொலை முயற்சி, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்த குற்றங்கள் போன்ற பல்வேறு விதமான குற்றங்களில் ஈடுபட்ட மொத்தம் 34 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்திருக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும், அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளாக 12 பேர் மீது பாய்ந்திருக்கிறது குண்டர் சட்டம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 12 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை என்பது எதை காட்டுகிறது? என்னென்ன குற்றங்களின் கீழே இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அந்த அறிக்கையில வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, குறிப்பாக ஒருவர் குற்றம் செய்யும் தொடர் குற்றத்தில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைப்பது வழக்கமாக காவல்துறை கொண்டு வருகின்றன. அதன்படி தொடர் குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய சமீபத்தில், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை குற்ற சம்பவத்தில் அதிகமாக ஈடுபட்ட நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் மீது கைது செய்யப்பட்டு நடவடிக்கை 12 நபர்கள் மீது எடுக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக 34 குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் அது பல்வேறு குற்றங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குற்றவாளியாக இருக்கக்கூடிய சுதா, சங்கர், சாந்தகுமார், நாராயணன், அதே போல கதிர் தண்டன், ஆனுஷ்ராஜ், தனசேகரன், பீனா, சிரஞ்சீவி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது, குறிப்பாக 12 நபர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு உள்ளார்கள் இவர்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் சென்னை பெருநகரில் 12 பேர் மீது பாய்ந்திருக்கிறது குண்டர் தடுப்பு சட்டம். தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.